Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 2.2 question number 1 பாருங்க, find. ஸோ இதுவும் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 1/4 ஆஃப், நம்ம 1/4 வச்சே தான் ஏ பி சி மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ வச்சு பண்ணலாம். 1/4 ஆஃப் 1/4 ஈக்குவல் டு 1/4 ஆஃப்னா என்ன சொன்னேன்? Multiplication. So 1/4 into 1/4 is equal to நம்ம numerator multiply பண்ணிக்கலாம். 1 1s are 1, 4 4s are 16. So 1/16 is the answer. Next வந்து இது வந்து A. Firstல வந்து இது A. Next வந்து B பண்ணலாம். B வந்து 1/4 of 3/5. 1/4 of 3/5 is equal to 1/4 into 3/5. ஏதாவது நம்ம கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நமக்கு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போனா நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டணும். 1 3 is 3, 5 4s are 20. ஸோ த ஆன்சர் இஸ் 3/20. நெக்ஸ்ட் வந்து சீசம் 1/4 ஆஃப் 4/3 இருக்குது. ஸோ சீசம். ஸோ 1/4 into 4/3. ஸோ இதில் பாருங்கள், நியூமரேட்டரில் 4 இருக்குது, டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ 4 டேபிள்ஸில் 1 1 கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 1 1s are 1, 1 3 is 3. ஸோ 1/3 is the answer. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதில் ஏ சம் 1/7 ஆஃப் 2/9 இருக்குது. ஸோ 1/7 into 2/9. ஸோ டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 2s are 2, 7 9s are 63. ஸோ த ஆன்சர் இஸ் 2/63. நெக்ஸ்ட்டு வந்து பி சம் பாருங்கள், 1/7 ஆஃப் 6/5 இருக்குது. ஸோ 1/7 into 6/5. ஸோ 1 6 6 6, 5 7s are 35. ஸோ 6/35 is the answer. ஸோ சீசம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். So see sum 1/7 of 3/10. So 1/7 into 3/10 is equal to 1 3s are 3 by 7 10s are 70. So the answer is 3/70. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், மல்டிப்ளை அண்ட் ரெடியூஸ் டு லோயஸ்ட் ஃபார்ம் இஃப் பாசிபிள். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு லோயஸ்ட் ஃபார்ம், அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. இஃப் பாசிபிள் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம். ஸோ இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு சம் பண்ணலாம். 2/3 into 2 2/3. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது, ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம அப்படியே போட்டுடலாம். மிக்சட் ஃப்ராக்ஷனை வந்து நம்ம இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 3s are 6, 6 + 2 8. ஸோ 8/3. ஸோ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? நோ, முடியாது. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8 2s are 16 by 3 3s are 9. ஸோ இதுதான் நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே இது வந்து சேம் டேபிள்ஸில் வராது, கட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ 16 வந்து 9ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 1 9s are 9. 16 minus 9 7. ஸோ ஆன்சர் இஸ் 1/7/9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், 2/7 into 7/9. ஸோ இது வந்து பாருங்கள், கீழே மேலே 7 இருக்கா? ஸோ நம்ம 7 டேபிள்ஸில் 1 டைம்ஸ் கட் பண்ணலாம். இப்போ 2 1s are 2, 1 9s are 9. இது ஏதாவது ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் லோயஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்கள், 3/8 into 6/4 இருக்குது.
இதை நம்ம ஏதாவது கட் பண்ண முடியுமா? 2 டேபிள்ஸில் கட் பண்ணலாம் பாருங்கள். 3 2s are 6, 4 2s are 8. வேறு ஏதாவது கட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 3s are 9, 4 4s are 16. ஸோ இது ரெண்டும் சேம் டேபிள்ஸில் போகாது. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ 9/16 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் 9/5 இன்ட்டு 3/5. இதில் ஏதாவது கட் பண்ண முடியுமா? நோ. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 9 3s are 27 by 5 5s are 25. ஸோ இதுதான் நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சேம் டேபிள்ஸில் போகாது. ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ 27 25ஆல் டிவைட் பண்ணலாம். 125s are 25. ரிமைண்டர் 2. So the final answer is 1 2/25. Next, fifth sum பாருங்க. 1/3 into 15/8. இதில் ஏதாவது மேலே கீழே கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 3 டேபிள்ஸில் போகும். 1 3s 3, 5 3s are 15. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 5s are 5, 1 8s are 8. ஸோ 5/8. ஸோ இது வந்து ஒரு என்ன ஃப்ராக்ஷன்? இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா நியூமரேட்டர் வந்து நமக்கு ஸ்மாலாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து பிக்காக இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கேன்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்மளால் மிக்சட் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண முடியாது. இம்ப்ராப்பராக இருந்தால் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 5/8 வந்து அப்படியே விட்டுடலாம். அது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தானே இருக்குது, சேம் டேபிள்ஸில் போகாது, சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 5/8 இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஓகேவா? So sixth sum, they gave us 11/2 into 3/10. So is equal to 11 times 3 is 33 by 2 times 10 is 20. This is an improper fraction. So we could change it into mixed fraction. So let's divide it. 33 divided by 20. So 20 ones are 20. So the remainder is 13 is equal to 113/20 is the answer. Now seventh sum. They gave us 4/5 into 12/7 is equal to 4 into 12 is equal to 48 by 5 into 7 is equal to 35. This is an improper fraction, so we are going to change it into mixed fraction. 48 divided by 35. 35 ones are 35. So 113/35 is the answer. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். மல்டிப்ளை த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன். ஸோ இது நம்ம மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 2/5 இன்ட்டு 5 1/4 இருக்குது. ஸோ 2/5 இன்ட்டு இதை வந்து நம்ம இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5 4s are 20, 20 + 1 21. 21/4. இது ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 121s are 21 by 5 2s are 10. ஸோ இதுதான் நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இது வேறு ஃபர்தராக சேம் டேபிள்ஸில் போகாது. இது வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ 21 10ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 10s are 20 by ரிமைண்டர் வந்து 1. ஸோ த ஆன்சர் இஸ் 2 1/10. பட் நமக்கு இங்கே மிக்சட் ஃப்ராக்ஷனில் பண்ணுங்க அப்படின்னு எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஃப்ராக்ஷன்ஸில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃபைனல் ஆன்சர் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். 6 2/5 இன்ட்டு 7/9. ஸோ இந்த சைடு நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணலாம். 5 6 are 30. 30 + 2 32. 32/5 இன்ட்டு 7/9. ஓகேவா? இதில் எதுவும் நம்மளால் இது பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியுதா? முடியாது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 32 இன்ட்டு 7 பண்ணணும். 7 2s are 14, 1 carry, 7 3s are 21, 22. 224 by 5 9s are
45. 45. ஸோ இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது. இதை நம்ம வந்து மிக்சரில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 224 45ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 45 வந்து 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 5 4s are 20, 2 கேரி, 4 4s are 16, 17, 18. ஸோ நமக்கு 5 டைம்ஸ் போட்டோன்னா இதை விட பிக்கராக தான் வரும். ஸோ நம்ம 4 டைம்ஸே நமக்கு கரெக்டாக இருக்கும். 180. ஸோ 4, இங்கே வந்து என்ன வரும், 12 minus 8, 4, இது வந்து 0. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 444/45. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். 3/2 into 5 1/3. ஸோ 3/2 into இது வந்து நமக்கு இந்த சைடு மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணலாம். 5 3s are 15. 15 plus 1 16. 16/3. ஸோ அது கட் பண்ண முடியுமா? 1 3 is 3, 1 3 is 3. இது 2 டேபிள்ஸில் பாருங்கள். 1 2 is 2, 8 2s are 16. ஸோ 1 8s are 8/1. ஸோ 8/1 is equal to 8. ஸோ 8 is the answer. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். 5/6 into 2 3/7. ஸோ 5/6 into இது வந்து மிக்சரில் இருக்குது, இம்ப்ராப்பரில் கன்வெர்ட் பண்ணுவோம். 7 2s are 14, 14 plus 3 17/7. ஸோ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 17 5s are 5 7s are 35, 3 கேரி, 1 5 is 5, 6 7 8. ஸோ 85/7 6 are என்ன வரும்? 42 வரும். இது வந்து நமக்கு இதுதான் நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதை வந்து நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நான் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 42 2s are நீங்கள் போட்டிங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8. ஓகேவா? 84 வருது. ஸோ 42 2s are 84, ரிமைண்டர் 1. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 2 1/42. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள். 3 2/5 into 4/7. ஸோ இது வந்து நமக்கு மிக்சரில் இருக்குது, இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணிடலாம். 5 3s are 15, 15 plus 2 17, 17/5 into 4/7. இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 7s are 35, 17 4s are 4 7s are 28, 2 கேரி, 1 4 is 4, 5 6, 68/35 வருது. இது ஃபர்தராக சேம் டேபிள்ஸில் போகாது. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இதை நான் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். 68 வந்து 35ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 35 2s are நமக்கு என்ன வந்துடும்? 70 வந்துடும். ஸோ 1 டைம்ஸே போட்டுக்கலாம். 35. ஸோ 8 minus 5 3, 6 minus 3 3. ஓகேவா? ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 133/35. ஓகேவா? Okay, sixth sum, they gave us 2 3/5 into 3 is equal to 5 times 2 is 10. 10 plus 3 is 13. So 13/5 times. So they just gave us 3. So we're going to put 3/1 is equal to 13 times 3 is 39/5 times 1 is 5. This is an improper fraction, so we should change it into mixed fraction. 39 divided by 5. 5 7s are 35 is equal to 7 4/5 is the answer. So seventh sum, they gave us 3 4/7 into 3/5 is equal to 7 times 3 21. 21 plus 4 is 25/7 times 3/5 is equal to 25 times 3 75 by 7 times 5 is 35. We could simplify form it. So 15/7
It's improper fraction, so we're going to change it into mixed fraction. 15 divided by 7. So 7 times 2 is equal to 14. Is equal to 2. 1 by 7 is the answer. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, which is greater அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 2 by 7 of 3 by 4 or 3 by 5 of 5 by 8. ஸோ which is greater அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆஃப்னா நமக்கு தெரியும், 2 by 7 into 3 by 4. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சைடு மட்டும் எடுத்து கண்டுபிடிக்கலாம், இந்த இது மட்டும். ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 1 3 is 3, 7 2s are 14. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இதை நான் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு இந்த இதை எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்ப்போம். 3 by 5 into 5 by 8. ஸோ 5 5 கேன்சல் பண்ணிடலாமா? 1 times. ஸோ 3 1s are 3, 1 8 is 8. ஸோ 3 by 8 இதுதான் நான் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 1 or 2 கம்பேர் பண்ண போகிறோம், which one is greater அப்படின்னு. ஓகேவா? ஸோ 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 by 14 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 by 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ராக்ஷனில் கம்பேரிசன் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம என்ன ரூல் படிச்சிருக்கோம்? ஆல்ரெடி கிளாஸ் 6ல் படிச்சிருக்கோம். டினாமினேட்டர்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் விச் ஒன் இஸ் பிக்கர் விச் ஒன் இஸ் ஸ்மாலர்னு ஈஸியாக எழுதிடலாம். பட் நமக்கு இங்கே எப்படி இருக்குது? டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 14க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 7 2s are 14, 4 2s are 8. அகைன் 2 டேபிள்ஸ் எடுக்கலாம். 2 2s are 4. அகைன் 2 tables, 7 1. 7 tables, 1 1. So 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56. So the LCM is 56. ஓகேவா? ஸோ இப்போ வந்து காமனாக வந்து 56 போட்டுக்கிறேன். ஸோ 14 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும்? 56 4 டைம்ஸ் வரும். அதே 4 நம்ம நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 3 4s are 12. 12 by 56. ஆர் 8 டேபிள்ஸில் 56 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 times. அதே 7 நான் நியூமரேட்டரில் போடுறப்ப 7 3s are 21. ஸோ இந்த ரெண்டையும் நான் செப்பரேட் பண்ணி ஃப்ராக்ஷன்ஸில் எழுதிக்கலாம். 12 by 56 ஆர் 21 by 56. இப்போ பாருங்கள், நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். விச் ஒன் இஸ் பிக்கர்? 21 by 56 is bigger. So 21 by 56 is greater than 12 by 56. So 21 by 56 வந்து எதோட ஆன்சர்? இதோட ஆன்சர் தானே. ஸோ அப்போ therefore 3 by 5 of என்ன இருக்கு? 5 by 8 is greater. புரிஞ்சுச்சா? ஸோ இதுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தட் சொல்கிறேன் நான். இந்த லாஸ்ட் இயரே உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தேன். ஃப்ராக்ஷன்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து இப்போ டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே இது வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் நியூமரேட்டர் சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் தானே கம்பேர் பண்ணுறோம். 3 by 14 ஆர் 3 by 8. ஸோ இதில் வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, பட் நியூமரேட்டர் சேமாக இருக்குது பாருங்கள். 3 3. இப்போ வந்து நமக்கு நியூமரேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது, எல்சிஎம் எடுத்து தான் கண்டுபிடிச்சாகணும். பட் நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் நியூமரேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பிக்கர் நம்பரை வந்து ஸ்மாலர் நம்பர்னு கன்சிடர் பண்ணணும், ஸ்மாலர் நம்பரை வந்து பிக்கர் நம்பர்னு கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இங்கே வந்து நமக்கு 3 3 இருக்குது, நியூமரேட்டர் சேமாக இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் வந்து இங்கே 14 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 8 வந்து நான் வந்து பிக்கர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடணும். பட் 8 தான் ஸ்மால் வென் கம்பேர்ட் டு 14, பட் 8 தான் பிக்கர்னு கன்சிடர் பண்ணிடணும், 14 தான் ஸ்மாலர்னு கன்சிடர் பண்ணிடணும். ஸோ இப்போ பாருங்கள், அவங்க விச் இஸ் கிரேட்டர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 3 by 8 அப்படின்றது எந்த செட்டோட ஆன்சர், எந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்ததோட ஆன்சர்?
இதோட ஆன்சர் தானே 3/5 இன்ட்டு 5/8 ஈக்குவல் டு 3/8. இதோட ஆன்சர் தானே. பட் இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர்னு சொல்லியிருக்கோம் நம்ம. 3/5 இன்ட்டு 3/5 ஆஃப் 5/8 இஸ் கிரேட்டர் அப்படின்றத நம்ம வந்து ஃபைனலாக நம்ம சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, பட் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும், எல்சிஎம்லாம் செய்யணும். பட் நீங்கள் செஞ்சது கரெக்டாக அப்படின்றதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தட் தான் நான் வந்து உங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? So second sum, they gave us 1/2 of 6/7 or 2/3 of 3/7. So 1/2 into 6/7 is equal to 1 6 are 6 by 2 7s are 14. So 3/7. So this is the first one. Then for the second one, it says 2/3 into 3/7 is equal to 2 3s are 6 by 3 7s are 21. So we could do this in simplified form. So 2/7. So this is the second one. So 3/7 or 2/7. So the denominators are same, so we could directly compare it with the numerators. So 3/7. So 3/7 is greater than 2/7. So therefore 1/2 of 6/7. Therefore 1/2 of 6/7 is greater. ஓகே சில்ட்ரன், கொஸ்டின் நம்பர் 5லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.